மாநாடுலாம் நடத்தினாரு. ஒரு 7-8 பேரை போனி பண்ணிட்டாப்புல. சில பசங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நிதி உதவி பண்ணாங்க, என்னென்ன நல்லது தான். இப்போ நீ நாளைக்கு நல்லது பண்ணுவியா? நீ முதலமைச்சர் ஆகிடு. மனசில் நினச்சி வராரு. நல்லது பண்ணால் சந்தோஷம் தாங்க. நல்லது பண்ணால் நாங்களும் ஓட்டு போட ரெடியாக இருக்கோம். மக்களும் ஓட்டு போடுவாங்க. சரி, 2026ல யார் முதலமைச்சரா வந்தா உங்களுக்கு நல்லது? இப்போ எனக்கு வந்து யார் நல்லது பண்ணாலும் நல்லது தான். இப்போ நீ நாளைக்கு நல்லது பண்ணுவியா? நீ முதலமைச்சர் ஆகிடு. ஓகே, இப்ப விஜய் அண்ணா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் அண்ணன் இப்போ தான் வந்திருக்காரு உள்ளார. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது, காதால் தான் கேட்குறோம். அந்த நியூஸில் திறந்தா அதை பண்ண இதை பண்ணன்னு அவரே இப்போ இடையில பேட்டி கொடுக்குறாரு. நிறையா மாநாடுலாம் நடத்தினாரு. ஒரு 7-8 பேரை போனி பண்ணிட்டாப்புல. ஆமாம், அதுக்கு அடுத்து இன்னொரு மாநாடு ஓப்பன் பண்ண என்ன போய் தெரில. ஓகே, நான் இப்போ என்ன ஒரு கேள்வினா மக்கள் மத்தியில் கேளுங்கன்னா, விஜய் இதுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சது இல்லை, ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி வச்சிருக்காங்க. நல்லது வந்து செய்யணும்னு ஆசை இருந்தால் யார் வேணா பண்ணலாங்க. நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். நன்மைகள் செய்யறதுக்கு ஒரு ஆள் இதுதான் பண்ணி தான் வரணுமோ அதுதான் பண்ணி வரணுமோ கிடையாது. மனசில் நினச்சி வராரு. நல்லது பண்ணால் சந்தோஷம் தாங்க. நல்லது பண்ணால் நாங்களும் ஓட்டு போட ரெடியாக இருக்கோம். மக்களும் ஓட்டு போடுவாங்க. அதேமாரியே தேவையில்லாத விஷயங்கள், இந்த குஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் என்ன பண்ண சம்பளமும் வேணாம் போனஸும் வேணான்றாப்புல. அதில் வந்து 8 பேர் போனி ஆகிட்டானுங்க. முதல்ல சொல்லியிருப்பேன், 8 பேர் போனி ஆகிட்டாங்க. என்னென்ன போனி எப்படி போனி ஆனாங்கன்னா, சில பசங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நிதி உதவி பண்ணாங்க, என்னென்ன ஒன்றுமே புரியல. சரிங்களா? துணி படத்துக்கு ஒரு பையன் ரோகிணி தேட்டர்லேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். அது வந்து எங்கள் தலைப்படம் தான். நான் அஜித் ஃபேன். சரிங்களா? அவர் அதனால வந்து விஜய் வந்து தாழ்வாக பேசுகிறேன், தவறாக பேசுகிறேன் கிடையாது. விஜய் நல்லது பண்ணால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல நன்மைகள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து காத்துட்டு தான் இருக்கோம்.